சென்னை திருவேற்காடு அருகே ஏரி ஆக்கிரமிப்பை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து சங்கர் என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அவரின் உறவினர்களை போலீசார் கைது செய்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். சதீஷ்குமார் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருவேற்காடு அடுத்த கோலடி ஏரியை ஆக்கிரமிப்பு செய்து குடியிருப்புகள் இருந்து வந்ததாகவும் இது குறித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் ஏற்கனவே 20 வீடுகளை இடித்த நிலையில் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு நோட்டீஸ் விட்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சங்கர் என்பவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் காலை முதலே அந்த பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தோம். தொடர்ந்து போலீசார் மற்றும் அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தும் அவர்கள் கலைந்து செல்லாத நிலையில் தற்போது அவர்களை குண்டுகுண்டாக கைது செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக காலை முதலே சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த 100க்கும் மேற்பட்டவரை தற்போது போலீசார் குண்டுகட்டாகவும் தூக்கி கொண்டு சென்றும் வாகனங்கள் ஏற்றிக்கொண்டு கைது செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு கைது செய்வதை அறிந்ததும் சில பொதுமக்களே அந்த பகுதியில் உள்பகுதியில் தொழில் தொடங்குறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். தையல் தொழில் மூலமா மாசம் பல லட்சம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அனுப்பிவிட்டு அந்த பகுதி முழுவதும் தடுப்புகள் அமைத்து பொதுமக்கள் வெளியே யாரும் வராத வகையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கைது செய்வதற்கு முன்பாக வருவாய்த்துறை அதிகாரிகளும் போலீசாரும் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இருப்பினும் அவர்கள் அங்கிருந்து கலந்து செல்ல மறுத்ததன் காரணமாக தற்போது இந்த கைது செய்யும் படலமானது நடைபெற்று வருகிறது. தற்போது கைது செய்யப்பட்டவர்கள் அரசு பேருந்துகளில் ஏற்றப்பட்டு வேலப்பஞ்சாடியில் உள்ள தனியார் திருமண மண்டபங்களில் கொண்டு சென்று அடைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சிலர் இந்த இறந்து போன உடலை இன்னும் அடக்கம் செய்யாமல் இருப்பதால் அப்போது உறவினர்கள் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மீண்டும் சாலை மறியல் அல்லது போராட்டத்தில் ஈடுபடலாம் என்ற காரணத்திற்காக தற்போது இங்கு 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவது மட்டுமின்றி அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய பகுதிகள் முழுவதும் தடுப்புகள் வைத்து அடைக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. தொடர்ந்து அந்த சாலையில் மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்யும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நன்றி சதீஷ்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு.